ஸ்டார்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான ப்ரஷ் பெயிண்ட் வச்சு ஒரு ஆர்ட் தான் பண்ண போகிறோம். கேலக்ஸி ஆர்ட் அந்த மாதிரி பெயிண்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். பெயிண்டில் தான் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ப்ரஷ் பென்சிலில் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் 2-3 கலர்ஸ் எடுக்கிறேன். எல்லா கலர்ஸையும் வச்சு பண்ணலாம், ஆனால் அந்த பிளாக் கிரே அது தவிர்த்து வச்சு எந்த கலராக இருந்தாலும் வச்சு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய கலர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டார்க்லேருந்து ஆரம்பித்து லைட்டில் முடிக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா கீழே டார்க்லேருந்து மேலே லைட்டில் முடிச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கீழே டார்க் கலர்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் பர்பிள் கீழே பண்ணிக்கலாம். கீழ் இடத்துல டார்க்கான ஒரு பர்பிள் கலர் பண்ணிக்கலாம். இந்த ஹாஃப் வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரோக்கில் நீங்கள் இப்படி ஸ்லாண்டிங் லைனில் தான் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அதே மாதிரியே தான் நீங்கள் முடிக்கணும். அப்புறமா ஸ்டாண்டிங் லைனில் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா தப்பாக வந்துடும். இது காஞ்சிட்டதுக்கு பிறகு நல்லா இருக்கும். ஸோ இப்போ அங்கங்கே திட்டு திட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் அந்த பர்பிள் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டார்க் கலரை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டார்க் க்ரீனா இல்லை இந்த ப்ளூ கொடுக்குறதா, இதுலவும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஷேட் இருக்கிறது இந்த ப்ளூ தான். ஸோ அதை தான் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். உங்ககிட்ட ப்ரஷ் பென்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கெச்சஸ்லேயே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற க்ரேயான்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் ப்ரஷ் பென்சில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதையும் அதே போலவே தான் நம்ம கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஷேப்ஸ் மட்டும் எப்பப்போ எது கொடுக்கலாங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ இதோட ஹாஃப்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இதோட மர்ஜாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இதோட ஹாஃப்லேருந்து ஆரம்பிச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, அடுத்து நான் இந்த 2 கலர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பண்ண போகிறேன். டார்க் க்ரீனு இதோட ஹாஃப்லேருந்து ஆரம்பிச்சிடணும். அதுக்கு ரொம்ப ஹாஃபாக போயிடக்கூடாது. இதில் ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு கலர் மர்ஜ் ஆகி அதுலேருந்து ஒரு தனி கலர் கொடுக்கும். ஸோ நிறைய கலர் வச்சு பண்ணுற மாதிரி நல்லா ஒரு சூப்பரான கிராஃப்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ க்ரீன் கலரையும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் கலர் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் கொடுக்கலாமா இல்லை இந்த கலர் கொடுக்கலாமான்னு டவுட்டாகவே இருக்குது. எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ ரெட் கலர் கொடுக்கலாம். ரெட் கலர் மறந்தே போயிட்டோம். ஸோ ரெட் கலர் கொடுக்கலாம். இதே மாதிரி தான் இந்த ஹாஃப்லேருந்து ஆரம்பித்து தான் நம்ம கொடுக்கணும். எந்த கலராக இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கலர் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ரெட் கலரையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ ரெட் கலரும் முடிச்சுட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கலரை கொடுக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் கலர் நான் பிங்க்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ பிங்க் இதே மாதிரி இந்த இடத்துல மர்ஜ் ஆகும்போது அதுவே ஒரு கலர் ஃபார்ம் ஆகிருக்கு. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கலர் நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக இதில் பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த பிங்க்குக்கும் இந்த ரெட்டுக்கும். பட் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு. ஸோ பிங்க் கலர் கொடுத்து முடிச்சுட்டேன். அது இதோட மர்ஜ் ஆகிருக்கிறது லைட்டாக தான் தெரியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது லைட்டாக தெரிஞ்சாலும். பட் இந்த கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கலர் கொடுக்கலாம்? இதோட ப்ளூ போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளூ போடலாம். நான் இதே ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ ப்ளூ கலரே ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கலர் நம்ம கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆரஞ்சு கொடுக்கலாம். ஆரஞ்சு இதில் நல்லா மர்ஜ் பண்ணி எடுங்க, நல்லா வரும். ஸோ இதே நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லைட் க்ரீன் கலர் கொடுக்கலாம். இதையும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட மர்ஜ் பண்ணி
ஓகே, நான் க்ரீன் கலரும் பண்ணிட்டேன். அடுத்து வந்து எல்லோ கலர், லாஸ்ட் அண்ட் ஃபைனலான லைட் கலர் வந்து நம்ம கொடுத்துடலாம். இதையும் நல்லா இதில் வந்து மர்ச் பண்ணி ஃபுல்லாக இங்கே கொடுத்துடலாம். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலரையும் முடிச்சுட்டு. ஓகே, நான் எல்லோ கலரையும் முடிச்சிட்டேன். ஃபுல்லாக செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச எந்த ட்ராயிங் வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே, நான் வந்து பென்சிலை வச்சு நான் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் பட்டர்ஃப்ளையோடது. ஸோ அதை வந்து பென்சிலே பண்ணணும், உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து பிளாக் ஸ்கெட்ச் வச்சு உங்களுக்கு அவுட்லைன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது பண்ணலாம். நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹவுஸ் வரைஞ்சி அந்த மாதிரியான சீனரி கூட பண்ணலாம். இல்லைனா ஃபுல்லாகவே பிளாக் கொடுத்துட்டு அதை ஸ்க்ரேப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது வந்து வேறு மாதிரி மெத்தடில் பண்ணணும். அதோட வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இதை வந்து நல்லா நீட்டான அவுட்லைனை கொடுக்கலாம். ஃபேஸ் ஸோ இதுதான் என்னோடய அவுட்லைன். நீங்கள் வேறு எது மாதிரியானாலும் போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே நீங்கள் பிளாக் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியும் கூட விட்டுக்கலாம். நான் இதுக்குள்ளே பிளாக் கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெக்கைக்கு மட்டும் ஒரு சில்வர் கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருந்தேன். அது வந்து ரெக்கைக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். மிச்ச இடத்துலலாம் எனக்கு வந்து கலர் வேணாம்னு தோணுச்சு. உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது பிளாக் கலரோ இல்லை எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து ஏதாவது கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரௌன் கலர் இந்த இடத்துல சும்மா வந்து பறவைகள் பறக்கிற மாதிரி, சின்ன சின்ன பறவைகள் பறக்கிற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இந்த பெரிய பட்டர்ஃப்ளையோடு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு 2-3 பறவைகள் வந்து பறக்கிற மாதிரி கூட்டமாக